மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் சேனலில் தெருக்கூத்து பகுதியில். சார், ஒரு ஹார்டனிங் ஃபேக்ட். இப்போ விஜயபாஸ்கர் தாவேக்கால சேர்றார் சார். சேரும்போது இவருடைய வருகை என்பது ஒரு பெரிய விஷயங்களை உருவாக்கியிருக்கு அந்த மாவட்டத்தில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் பேர் ஜகபர் அலி, வயசு 58. இவர் 2025 ஜனவரி மாதம் இவர் கொல்லப்படுறார். இவர் 840 கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத மணல் குவாரிக்கு எதிராக இவர் போராடினார். அதனால் கொல்லப்பட்டார். இவர் இந்த சட்டவிரோத மணல் குவாரிக்கு எதிராக கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு, ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணார், எல்லாம் பண்ணார். இவரை கொல்றாங்க சார். இந்த ஜகபர் அலி விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயபாஸ்கர் பற்றி என்னென்னா, இந்த ஜகபர் அலி எதிர்த்து போராடினது விஜயபாஸ்கர் எதிர்த்து தான் போராடியிருக்கார். இவர் இப்போது கொல்லப்பட்டிருக்காரு. இந்த ஜகபர் அலி யாருக்கு ரொம்ப நெருக்கமானவர்னா ஜாஃபர் அலி. இந்த ஜாஃபர் அலி யாருன்னா, ஒரு காலத்தில் புதுக்கோட்டையே கட்டி ஆண்ட அதிமுகவுடைய நிர்வாகி. புதுக்கோட்டையில் அதிமுகவில் கோலோச்சினா ரகுபதி, இப்போது திமுகவில் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆதரவாளர். இவர் எந்த அளவுக்கு கிளேடினா, அழகிரி கைது செய்யப்பட்ட போது அவர் திருச்சி மத்திய சிறையிலிருந்து இரவு நேரங்களில் ஜாஃபர் அலி வீட்டில் தங்குவார் அப்படின்னு சொல்லப்படும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளேடி இவர். இந்த ஜாஃபர் அலியை காலி பண்ணது அண்ணன் விஜயபாஸ்கர். ஜாஃபர் அலி புதுக்கோட்டை நகர கூட்டுறவு தேர்தலில் போட்டி போடும்பொழுது அவரை போட்டியிடாமல் செஞ்சு ப்ராக்சிகள் மூலமாக அவரை ஓட வச்சு அவர் மேலே பிசிஆர் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க வச்சவர் விஜயபாஸ்கர். ரைட்டா? இவ்வளோ வேலை இருக்குது. ஒரு பீரியடில் ஏடிஎம்கேல எப்போவுமே ஜெயலலிதா 2 பேரை வளர்த்து விடுவாங்க ஒரு மாவட்டத்தில். ஜாஃபர் அலி புதுக்கோட்டையில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது, கோலோச்சிக்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு கீழே இருந்த விஜயபாஸ்கரை மேலே கொண்டு வர்றது சசிகலாவும் ஜெயலலிதாவும். சசிகலாவுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இவர் மேலே வர்றாரு அண்ணன் விஜயபாஸ்கர். இவர் வந்தார். அதுக்கப்புறம் கலைஞரை வீல் சேரில் நொண்டி வர்றாருன்ற மாதிரி இவர் சட்டமன்றத்தில் கிண்டல் பண்ணி லைம்லைட்டுக்கு இவர் மேலே வர்றார் அண்ணன் விஜயபாஸ்கர். இப்போது ஜாஃபர் அலியுடைய பையன் பேர் பர்வேஷ். அவன் இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாவேக்காவை தலைவராக உருவெடுத்து முழுக்க இந்த விஜயபாஸ்கரை எதிர்த்து போராடி அந்த ஜகபர் அலி அவருடைய கொலையெல்லாம் கண்டித்து இயக்கம் நடத்தி பெரிய அளவுக்கு பண்ணி அந்த பையன் இப்போது தாவேக்கால மந்திரி ஆகிட்டான். இவர் இப்போ தாவேக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு அண்ணன் விஜயபாஸ்கர். இவரை விஜய் பார்க்கவே மாட்டேன்ட்டான். ரைட்டுங்களா? இவர் இன்றைக்கி ஒரு 20,000 பேரை கூட்டிகிட்டு மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சு எல்லோரும் தாவேக்கால சேர்ற மாதிரி ஒரு சீனெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் போய் சேர்றதுக்கு முதல் நாள் நைட்டு போயிட்டு ஜாஃபர் அலியுடைய பையன் பர்வேஷ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்திருக்கார். இப்போது
ஜாஃபர் ஜாஃபர் அலியோட பையன் வந்து பர்வேஷ் வந்து மேலே நிற்கிறான், நம்ம விஜயபாஸ்கர் வந்து கீழே நிற்கிறாரு. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றது. இப்போது ஜெகபர் அலியுடைய அந்த மரணம் இருக்கு இல்லையா, அந்த மரணம் தொடர்பான வழக்கு என்ன ஆகும்? அந்த வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, விஜயபாஸ்கர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரு ஒரு முஸ்லீமு, மந்திரியாக இருக்கிறவங்க ஒரு முஸ்லீமு. அந்த மாவட்டத்தில் முஸ்லீம்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பல தவறுகளை செஞ்சவர் வந்து விஜயபாஸ்கர். முஸ்லீம்கள் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. ஜெகபர் அலின்றவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து அந்த விஜயபாஸ்கருடைய மணல் குவாரிக்கு எதிராக தியாகம் பண்ணியிருக்காரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொல்கிற தாவேகா வந்து எந்த விதத்தில் தூய சக்தி? விஜயபாஸ்கர் வந்து அங்கே சேர்றதில் எந்த விதத்தில் அது தூய சக்தியாக மாறும் அப்படின்றது தான். இப்போது விஜயபாஸ்கர் சேர்றது போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாஜகவுடைய தயவு இல்லாமல் நடக்கவே நடக்காது. பாஜக அவர் மேலே வந்து சிபிஐ கேஸ் இருக்குது, குட்கா கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது, பல வழக்குகள் இருக்குது. குவாரி சம்மந்தமாக இப்போ நம்ம சொல்லலையா, ஜெகபர் அலி கொல்லப்பட்ட வழக்குலேயும் இவர் வந்து குற்றவாளி, இவர் வந்து மறைமுக குற்றவாளியாக காட்டப்பட்டுச்சு, இவர் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதில். ஆனால் இவருக்கு எதிராக தான் வந்து தாவேகா வந்து ஒரு மிக கடுமையான போராட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்திச்சு. ஜாஃபர் அலியோட பையன் பர்வேஷ் தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்த ஆள். இப்போ இவரை வந்து தாவேகாக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ இது என்ன விதமான தூய்மைப்படுத்தக்கூடிய எந்திரம்ன்றது தான் கேள்வி. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா போகுமான்றது தான் கேள்வி. அஃப்கோர்ஸ் விஜய் வந்து இவரை வந்து சந்திக்க மாட்டேன்ட்டார், ரைட்டா? விஜய் வந்து ராகவா லாரன்ஸை கூட சந்திக்க விரும்பலைங்க. ராகவா லாரன்ஸ் என்ன நினச்சாரு, அவரை வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து விஜய் போட்டியிட வைப்பார், அது மூலமாக லைம்லைட்டுக்கு வரலாம் அப்படின்னு விஜயை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தார். விஜய் அவரை கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டாச்சு. அவர் தான் அங்கே ஒன்று, மற்றவெல்லாம் 0. வர்ற ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே 0 தான் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய், ரைட்டுங்களா? அப்போது ராகவா லாரன்ஸே கண்டுக்கல. ராகவா லாரன்ஸே கண்டுக்காத விஜய் வந்து எப்படி விஜயபாஸ்கரை கண்டுப்பார்? விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், ரைட்டுங்களா? இன்னொருத்தர் அமைச்சர் சண்முகவேலு, இப்படி ஒரு 20,000 பேர் ஒன்றா சேர்ந்து வந்து, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஒன்றா சேர்ந்து வந்து மகாபலிபுரத்தில் கூட்டம் போட்டு பெரிய அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்றது தான். இது வந்து மோசமான ஒரு முன்னுதாரணத்தை வந்து தாவேகா வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம ஜெகபர் அலியுடைய படுகொலையை முன்வைச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இளையராஜா என்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு 30 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அவரை வந்து ராஜினாமா பண்ண வச்சு திமுகவுக்கு கட்சி மாற செய்கிறதுக்காக திருநாவுக்கரசு என்ற ஊடகவியலாளர் முயற்சி பண்ணார்னு சென்னை நகர போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். பொதுவாக அவர் வந்து அரசு ஊழியர், அவர் இருக்கிறது ஊத்தங்கரை. ஊத்தங்கரையில் இருக்கிறவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படி தான் பண்ணோம். அவர் ஏன் வந்து சென்னை நகர போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார்? நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2 கேள்வி, அவர் வந்து அவருக்கு பணம் கொடுக்க முன் வந்தாலோ வேறு ஏதாவது முன் வந்தாலோ அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். ஆதாரங்களோட அது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஏன் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் வந்து திருநாவுக்கரசுக்கும் இளையராஜாவுக்கும் இருந்த ஃபோன் கான்டாக்ட் தான். திருநாவுக்கரசு பலருக்கு சர்வே எடுத்திருக்காரு. அந்த கருத்து கணிப்புன்னு ஒரு ஏமாற்றுவார், கருத்து கணிப்புன்னு சொல்லி ஏமாற்றுவார். அவர் முழுக்க முழுக்க தாவேகாவுக்கு ஆதரவான ஆளாக தான் செயல்பட்டுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள் வந்து இன்னொரு வகையில் எப்படி அவர் செயல்படுவார்? செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவலாக வந்து அவர் எப்படி செயல்படுவார்? செந்தில் பாலாஜி சொல்லி எப்படி கேட்பார்? செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பாலாஜியோடைய ஆட்கள் வந்து திருநாவுக்கரசுக்கு நெருக்கமானவங்களை வந்து ஹோட்டலில் சந்தித்து பேசினாங்க அப்படின்றது தான்
இவங்க சொல்லக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே டெலிஃபோன் எவிடன்சஸ் தான். ரைட்டா? இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தான் இவங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் இவங்க வழக்கும் தொடுக்கல. இவங்க வந்து லோக்கல் போலீஸில் கொடுக்குறாங்க. சென்னை நகர போலீஸில் இப்போ என்ன பேட்டர்ன் வந்திருக்குன்னா, எந்த கேஸ் வேணால் அவங்க போடுவாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நம்ம முக்தார் மேலே கூண்டாஸ், பத்திரிகையாளர் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்க. கூண்டாஸ் போட்டு அந்த கூண்டாஸ் வந்து எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் மேலே கூண்டாஸ் போடலாமா? அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போது 10ஆம் தேதி கரூருக்கு அண்ணன் விஜய் போகிறார். அதுக்குள்ளே செந்தில் பாலாஜியை கைது பண்ணுன்றதுக்கான முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மாநிலங்களில் சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்குது. அந்த தொகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே இடைத்தேர்தல் வந்து தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கலை. திருச்சி கிழக்கோடு சேர்த்து அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ண 6, அதுக்கப்புறம் திருச்சி 1, 7 தொகுதிகளுக்கு தமிழகத்தில் காலியாக இருக்குன்னு சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. சபாநாயகர் காலின்னு அறிவித்தா அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ரைட்டுங்களா? தேர்தல் கமிஷன் வந்து அதை காலின்னு அறிவித்து இடைத்தேர்தலுக்கு வந்து போகணும். அந்த மாதிரி தேர்தல் கமிஷன் எந்த இடைத்தேர்தலுக்கும் இப்போ தயாராக இல்லை. அதனால் குஜராத், மத்திய பிரதேஷ், பீகார் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் தேர்தல் அறிவித்த தேர்தல் கமிஷன் வந்து தமிழகத்துக்கு தேர்தல் அறிவிக்கலை. வெரஸ் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எடப்பாடி கிட்டேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். இந்த மாதிரி தொடர்ந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வந்து விஜயபாஸ்கர் வந்து போயிருக்காரு. அடுத்தது வந்து நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் ஒரு டீம் வந்து போக போகுது. ரைட்டுங்களா? நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் போகக்கூடிய டீம் வந்து அவங்களும் அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் போகிற மாதிரி ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் சிட்டிங் எம்எல்ஏக்களையும் சில பேரை இழுக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ராஜினாமா படலத்தை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்ட சொல்ல, அமித்ஷா கவர்னரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதன்படி அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ராஜினாமா, குதிரை பேரம் இவற்றை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. அது அடிப்படையில் சிபிஐ வழக்கு போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு திங்கிங் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த திங்கிங் ஓடுறதுனால தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது இல்லை அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து உருவாயிருக்கு. இதுக்கிடையில் முக்கியமாக வந்து திமுகவில் ஏன் தோத்தோன்னு ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து கீழெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இப்போது அந்த கமிட்டி ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டுகளை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு மறுசீரமைப்பு குழு ஒன்று திமுகலேருந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஜாதி வாரியாக பிரதிநிதித்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. தேவர்களுக்கு தங்கம் தென்னரசு, நாடார்களுக்கு கீதா ஜீவன், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தமிழரசி அப்படின்ற மாதிரி ஒரு குழுவை போட்டு ஒரு இடைக்காலத்தில் அந்த நடவடிக்கைகள் வந்து வரணுன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப கீழே அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சேகர் பாபு வந்து சென்னையில் செஞ்ச லீலைகள் வந்து ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர் வந்து ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டாலின் குடும்பத்திலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சேகர் பாபுவுடைய ஆக்டிவிட்டீஸு. அதனால் சேகர் பாபு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் என்பது ஓடிக்கிட்டு இருக்கு. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடணும் அப்படின்றது தான் திமுகவோட நிலையாக இருக்குது. இதை முன்கூட்டியே கணித்து தாவேகா வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 234 மாவட்ட செயலாளர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளுக்கு
டிவைடட் பை 2 வந்து 120, 130 மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுகவில் போடுறதுக்கான விஷயங்கள் என்பது திமுகவில் தயாராகிட்டுருக்கு. ஆனால் தாவேக்கால வந்து 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்களை புதுசாக போடுறதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சரக்கு விலை உயரப்போகுதுங்க. சரக்கு விலையை வந்து உயர்த்த சொல்லி சரக்கு உற்பத்தியாளர்கள் வந்து ஒரு பெரிய தொகை அரவுண்டு 800 crores கிட்ட தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து 130 கோடி சம்திங் வந்து ஒவ்வொரு கேஸுக்குன்னா ஒவ்வொரு 10 பாட்டில் 20 பாட்டில் அடங்கிய அந்த பேக்கேஜுக்கு வந்து இவ்வளவு அப்படின்ற அடிப்படையில் IMFL அதில் வந்து 91 கோடி ரூபாய், பீரில் வந்து 40 கோடி ரூபாய், வந்து மொத்தம் வந்து 130 கோடி ரூபாய் டோட்டலாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு இருந்த விஷயம். அது எல்லாத்தையும் இப்போ மாற்றி வந்து நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தாவேக்கா ஆட்சி வந்தோடனே நடந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தாவேக்காவுக்கு இந்த மதுபான உற்பத்தியாளர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது செகண்ட் ஒரு அமௌண்ட் வந்து அரவுண்ட் 800 crores வந்து இவங்க கொடுக்குறாங்க. மதுபானம் வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு குவார்ட்டருக்கு ஆகிற செலவு வந்து வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். ஆனால் அதில் டேக்ஸ் மட்டும் வசூலித்து அரசாங்கம் அந்த மதுபானங்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் விற்கிறது மூலமாக 50,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்குது. இதுதான் வந்து மதுபானத்தோட விஷயம். வெறும் 20 ரூபாய் செலவில் மொலாசஸும் ஆல்கஹாலும் கலந்து அவங்க தயாரிக்கிற மதுபானங்கள் வந்து சுமார் 180 ml வந்து 200 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதுதான் வந்து மதுபானத்துடைய தாத்பரியம். இதில் வரக்கூடிய IMFL வரக்கூடிய சில தொகைகளை சில செலவீனங்களை அட்ஜஸ்ட் பண்ணி யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் 130 கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்றாரு. அதுதான் சட்டமன்றத்தில் கூட விஜய் சொன்னார், பார்ட்டி ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டுன்னு டாஸ்மாகில் வந்து போய்கிட்டு இருந்த காசை வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு திருப்பியிருக்கோம் அப்படின்னாரு. ஆனால் இப்போது மதுபானத்தை மறுபடியும் விலை ஏற்றுறதுக்கான கோரிக்கையோட மதுபான உற்பத்தியாளர்கள் அரசு அப்ரோச் பண்ணி அவங்க வந்து இப்போது மதுபானத்துக்கு வந்து விலை ஏற்றுவதற்காக ஒரு அமௌண்ட்டை கேட்டு 800 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. புதிய அரசுக்கு 800 கோடி ரூபாய் மதுபான ஆலை அதிபர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது SNJ டிஸ்டிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் 20% வந்து தமிழ்நாடு அரசு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஊழல் 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 செய்தவர்களை வந்து காப்பாற்றுறது இதுதான் வந்து தாவேக்கா அரசோட செயல்பாடாக இருக்குது. இதுதான் தாவேக்கா தூய சக்தியா அப்படின்ற கேள்வியை வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. நீங்கள் புதுக்கோட்டையில் ஜெகபர் அலியோடைய மரணமாக இருந்தாலும் சரி, மதுபான ஆலை அதிபர்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி மேலே போட்ட டுபாக்கூர் கேஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, அதிமுக MLAக்களுடைய மாற்றத்தில் நடக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் சரி, எல்லா கதையும் ஒரு விதமான டுபாக்கூர் தனத்துடன், ஒரு விதமான நாடகத்தனத்துடன் தினம் ஒரு நாடகத்தை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் தாவேக்கா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.